ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பஞ்சதசி இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது 18வது ஸ்லோகம். நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமஹாமோக கிராக கிராசைக கர்மணே. 18வது ஸ்லோகம். ஏகாதசேந்திரியைர்யுக்த்யா சாஸ்த்ரேணாம்யவகம்யதே யாவத் கிஞ்சித் பவேத் ஏதே பவேதேத திஷம் தப்தோதிதம் ஜகத். அன்வயம் பண்ணி சொல்கிறேன், மீனிங் ஈஸியாக புரியும். இப்போது சாந்தோக்கிய உபனிஷத்தில் சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம் 6/2/1 அந்த மந்திரத்தினுடைய விளக்கத்துக்கு தான் பஞ்சதசியினுடைய 2வது பகுதியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இதுவரைக்கும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குற அந்த அதாவது சதேவ சத் ஏவா பிரம்மம். சத்துங்கிறது பிரம்மத்துக்கு கொடுக்குற வேறு பெயர் சத், இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். சத் ஏவா பிரம்மமேவா சோமிய பிரியமானவனே இதம் அக்ரே ஆசீத்து இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பும் அக்ரே ஆசீத்து பிரம்மம் தான் இருந்தது. ஏக்கம் ஏவ அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக இருந்தது. இதனுடைய விளக்கம் தான் ஒரு சாப்டர் கொடுக்குற அளவுக்கு இந்த மந்திரத்தில் அவ்வளவு வேல்யூ இருக்கிறனால அவர் அதை எடுத்து வச்சு அவர் விளக்கி கொண்டிருக்கிறார் பஞ்சதசிக்காரர். இப்போ வித்யாரண்ய முனி. இப்போ நாம் என்ன இடம் பார்த்துட்டு இருக்கிறோம்னா இதம்ங்கிற வேர்டு சதேவ சத்தேவ சோமிய இதம் அந்த வார்த்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதம்னா என்ன அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இதம் அப்படிங்கிறது ஜகத்து, நம்ம கண்ணால் பார்க்குற ஜகத்து. அவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, இதம் நீ எதை சொல்கிறையோ அது எல்லாமே பௌத்திகம். அதை தான் புரிய வைக்கிறார். பௌத்திகம் மீன்ஸ் பஞ்ச பூதேன கிருதம் பௌத்திகம். ஆகாசம், வாயு, அக்னி, ஆபகா, பிருத்திவி 5 ஜடம் பௌத்திகம். அதனால் ஆனது தான் இதம்ங்கிற சப்தம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதேன கிருத்தம். நம்ம எதை பார்க்குறோமோ, இப்போ ஒருத்தர் நடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் உயிருள்ளவங்களை தானே பார்க்குறேன்னு நாம் நினைப்போம். ஆனால் கண் காண்பது என்பது அவர்களது ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த அவங்களுடைய அந்த ஸ்தூல சரீரம் என்பது என்னது, பௌத்திகம். இப்போ என்னுடைய மனதை நான் காண்கிறேன், அப்போ நான் உயிருள்ளவள், என் மனதை நான் பார்க்குறேன். மனம் உயிருள்ளது தானே, அது எப்படி பௌத்திகம்? மனம் சூக்ஷ்ம சரீரம் என்பது என்ன, பஞ்சபூதேன கிருத்தம். எப்படிங்க மனம் ஜடம்னு சொல்கிறீங்க? பஞ்சபூதேன கிருத்தம்ட்டா அது எல்லாமே ஜடத்தில் வந்துடும். அப்போ மனம் எப்படிங்க ஜடம் நான் ஏற்றுக்கிறது? எவ்வளோ அறிவாக நான் திங்க் பண்ணுறேன், எவ்வளோ அறிவாக நான் பேசுகிறேன், எவ்வளோ அறிவாக நான் சண்டை போடுறேன். அப்போ என் மனசுக்கு அறிவு இல்லைங்கிறீங்களா? சாஸ்திரம் சொல்லுதா?
மனம் என்பது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அனைத்தையும் எடுத்துக்கலாம் நீங்க, எல்லா இந்திரியங்களும் சரி. இதுக்கு என்ன ப்ரூஃப் போன வாரம் படிச்சு பார்த்தோம்? இது பௌத்திக மனம் ஜடம், என்னுடைய இந்திரியங்கள் ஜடம் என்பதை எப்படி நாம ப்ரூவ் பண்ணி லாஜிக்காக தான் இதை மைக்ரோஸ்கோப் முன்னால வச்சு, இல்லை வேற ஏதாவது ஸ்கோப்பு வச்சு, இல்லை மேத்தமேட்டிக்ஸ் வச்சு, பிசிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்ன புரியுதா? பிசிக்ஸ் வச்சு ஓரளவு கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என் மனம் ஜடம் என்பதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? இப்போ மனதுக்குள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, மனதில் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது மனம் டிப்ரெஷனுக்கு போயிடுச்சு, வேற ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது டாக்டர் மருந்து எழுதுறாரா இல்லையா? அந்த மருந்து என்ன மருந்து? பஞ்சபூதேன கிருத்த மருந்து. பிருத்திவிலிருந்து எடுத்தாதானே அத்தனை மருந்தும். பிருத்திவி தத்துவம் தான் மருந்தே. அதை நீங்க எந்த மருந்து எடுத்தீங்கன்னாலும் அது என்னது? அது பிருத்திவி தத்துவம். அந்த பிருத்திவி தத்துவம் உள்ள போய் வேலை செய்யுதுன்னா எப்படி? இப்போ நமக்கு ஒரு ஒரு நோய் வருது, அதற்கு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கணும்னா எலி வச்சு வெள்ளெலி வச்சு செக் பண்ணுவா. நான் படிச்சிருப்பேன் அந்த சின்ன வயசுல. எலிக்கு அந்த மருந்தை போட்டு அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு, அது ஓகேன்னா அது இருக்கிற சைட் எஃபெக்ட் பாவம் எத்தனையோ எலி சாவுதுங்க நம்மளால. நம்ம மருந்து கண்டுபிடிக்கிற டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ வெள்ளெலி செத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு போட்டு சரியானா அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க? அப்ப என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கிற பல சிஸ்டங்கள் அங்க ஒன்றி போகிறது. அதனாலதான் நாங்க அப்ளை பண்ணி அப்புறம் இங்க கூட்டிட்டு வராங்க. அதேதான் இப்ப மனம் என்பதற்கு உள்ள போய் பிருத்திவி தத்துவம் வேலை செய்யுதுன்னா கண்டிப்பா அது ஜடமாத்தானே இருக்கணும். பிருத்திவி தத்துவம் மீன்ஸ் மருந்து, அத்தனையும் பிருத்திவி தத்துவம். அது நமக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்திருக்கலாம். சிந்தித்துதான் லாஜிக்கா ப்ரூவ் பண்ணி நம்ம புத்தியில பிக்ஸ் பண்ணணும். எஸ், என்னுடைய மனம் ஜடம், இந்திரியங்கள் ஜடம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இதை இதம்ங்கிற சப்தத்துக்குள்ள கொண்டு வாங்குறார் இறைவன். மனம் என்பதை நீ எங்க கொண்டு வா? இதம்ங்கிறத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இந்த செவரு இதம், நம்ம நடந்து போறவங்க கூட இதம் புரிஞ்சுக்கிச்சுன்னா இதம்னு சொல்லிடலாம். பட் என் மனதை, இந்த உடலை என்ன சொல்றாரு? என்ன எதுல கொண்டாந்து போட சொல்றாரு? இதம் சப்தத்துக்கு உரியதுதான் உன்னுடைய சூக்ஷ்ம சரீரம். உன்னுடைய கண்ணுக்கு சூக்ஷ்ம சரீரம் போது இந்த ஸ்தூல சரீரம் எதை சாப்பிட்டு வளர்த்துறோம்? அன்னேன பூத்வா. இது எதனால வளருது? இந்த சரீரம் அன்னத்தினால் வளர்கிறதா? அப்ப அன்னம்ங்கிறது எங்கிருந்து வருது? அது என்ன தத்துவம்? பூமி தத்துவம். சோ அங்கிருந்து போட்டுத்தான் இதை நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்கிற. கண்ணுக்கு தெரிகிற சரீரத்தை 5 கிலோ 3 கிலோ 2.5 கிலோல பிறக்கிற குழந்தைய 40 கிலோக்கு எப்படி கொண்டு வரோம்? போட்டு 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 தானே கொண்டு வரோம். அப்ப அதெல்லாம் பிருத்திவி தத்துவமாக நீர் தத்துவத்தை போடுறோம். பிருத்திவி தத்துவம் எல்லாம் போட்டுத்தான் என்ன பண்றோம்? அது வெயிட். அப்ப இது என்னது? நம்ம குழந்தை பாடி ஜடம். அது எப்படி செயல்படுதுங்கிறது வேற விஷயம். அவரு சொல்றது இதம்னு. நீ அந்த வேர்டுக்கு என்ன அனைத்துமே, எத்தத்து திருஷ்யம், எதை நீ கண்ணுல பாக்குறியோ, நீ எத்தத்து சுத்தம் ஜடம் எல்லாமே வச்சுக்கலாம். இப்ப மனதுக்குள் வருகிற எமோஷன்ஸ் யோசனை பாருங்க. நாம் அதுக்கு பிடிச்சி வச்சிருக்கோம் பாருங்க ஒரு சத்தியத்துவம். அந்த மனதுக்குள் வருகிற எமோஷன்ஸ் என்னது? ஜடம். அது நாம் நினைக்கிற மாதிரி பெருசா கோயில் கட்டி கும்பிட்ற விஷயம் அல்லது, ஜடம். அதுக்கு இந்த இதுதான் இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு கிளாஸ் இதுக்கு முன்னால கிளாஸ் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இதுல என்ன சொல்றாரு? இன்னும் அதை புரிய வைக்கிறாரு. 3 விஷயங்கள் மூலியமாக எதை புரிய வைக்கிறாரு? இதம் சரீரம் பௌத்திகம். இதம் அது சூக்ஷ்ம சரீரமா இருந்தாலும் சரி, ஸ்தூல சரீரமா இருந்தாலும் அது என்னங்கிறாரு? பௌத்திகம். எப்படி? இந்த வேர்ட் மீனிங் எழுதிட்டே பார்க்கலாம். ஏகாதச இந்திரிய அதோட நிக்கலாம். அடுத்தது இந்திரியைஹி, அடுத்தது யுக்த்வா பிரிச்சுக்கலாம். ஏகாதச இந்திரியைஹி. ஏகாதசன 11ங்க. என்னங்க 10 தானே இந்திரியம், இவர் என்ன 11 வராருன்னா, சாஸ்திரத்துல மனதையும் எங்க போட்டுக்கும்? சில சமயம் இந்திரியத்தோட போட்டுக்கும். 5 கர்மேந்திரியங்கள். இப்ப 11 கணக்கு சொல்றேன். 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனம். அப்ப எத்தனையாச்சு? ஏகாதசம். சான்ஸ்கிரிட்ல ஏகாதசம் எவ்வளவு? 11. இந்திரியைஹி, இந்திரியங்களாலும் எதெல்லாம் அறியப்படுதோ, கண்ணு ஞானேந்திரியத்தை அறியறது. கர்மேந்திரியங்கள் நமக்கு கர்மத்தை செய்யறதுக்கு பயன்படுது. ஞானேந்திரியங்களும் சரி கர்மேந்திரியங்களாலும்
நீ எதை எதை பார்க்குறையோ கேட்குறையோ வச்சுக்கோங்க. சாப்பிட்றையோ நுகர்றையோ எது எது. இப்போ நான் மூக்கில் என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்த நுகர்றோம், ஜடம். இப்போ நாக்கில் ஒரு விஷயத்த சாப்பிட்றோம், ஜடம். நீங்கள் வாயில் நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, ஜடம். நீங்கள் கண்ணில் ஒன்று பார்க்குறீங்க, ஜடம். காதில் ஒன்று கேட்குறீங்க, ஜடம். ஸோ இந்திரியங்களால் நீ எதை எதை கேட்குறியோ பார்க்குறியோ சாப்பிட்றியோ நுகர்றியோ எல்லாமே என்னது, ஜடம். அதாவது அதனாலும் அடுத்தது, ஏன்னா அது கீழே சேர்த்திக்கணும். அடுத்தது யுக்தியா. இப்ப யுக்தியின் மூலியமாக, லாஜிக் மூலியமாக நீ எதை எதை அறியறியோ, ஏன்னா அதெல்லாம் லாஜிக் மூலியமாக அறியறது நேக்கட் ஐல பார்க்க முடியாது. லாஜிக் மூலியமா புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆட்டம்ஸ், மை பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதுல சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் என்ன, நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது. ஆட்டம் இருக்கிறது நேக்கடை தெரிய போறது இல்லை. ஆனா இதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஏன், மைக்ரோஸ்கோப்னு ஒரு விஷயத்தை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் என்னது, லாஜிக் பை தியரிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். இது ரெண்டையும் லாஜிக். எப்படி நம்ம ஆட்டம் இருக்குது, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னாங்க நியூக்ளியஸ் இருக்கு, புரோட்டான் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு, புரோட்டோபிளாசம் இருக்குது, செல்வால் இருக்குது. நீங்க பாட்னி படிச்சீங்கன்னா அவங்க ஒரு லெவல் செல் ஆட்டம்ஸ் பத்தி படிப்பாங்க, செல்லினோட அமைப்பு. பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ் வேற மாதிரி படிப்பாங்க, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க வேற மாதிரி. இப்படி ஒரு உள்ள ஒரு செல். இப்போ லிவர் செல்லுனா அதனோட அமைப்பு வேற, நீங்க லங்ஸ் இருக்குன்னா அதனோட செல்லினோட அமைப்பு வேற. இறைவனோட படைப்பு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல். நீங்க கிட்னியினுடைய செல் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அதனோட அமைப்பு வேற. ஒரு செல்லினோட அமைப்பு, அதான் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் மாறுபடும். அதை வச்சுதான் அதெல்லாம் ஒன்று சேர்ந்து லங்ஸ் வேலை செய்ய முடியுது. இந்த செல் எல்லாம் ஒன்று. இதெல்லாம் எப்படி, லாஜிக் பை யூசிங் என்ன சொல்லலாம், தியரிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வச்சுக்கலாம். தியரிட்டிக்கலா ஒரு கால்குலேஷன் பண்ணி லாஜிக்கா தான் புரிஞ்சுக்கிற. கண்ணு முன்னால ஏதாவது தெரியுதே என்ன, இல்ல. அப்படி எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எங்க கொண்டு வா, இதம், பௌத்திகம், ஜடம். எதை லாஜிக்கன் எதை கண்டுபிடிக்கிறியோ அது எல்லாமே என்னங்கிறாரு, இதம் சப்தத்துக்குள்ள வருகிறார். பஞ்ச பௌத்தேன கிருத்தம். ஃபர்ஸ்ட் சொன்னது உன்னுடைய இந்திரியங்கள் மூலியமா எதை பார்க்கறியோ கேட்கறியோ அதெல்லாம் ஜடம். அடுத்தது யுக்தியை யூஸ் பண்ணி எதாவது நீ கண்டுபிடிக்கிறியோ பார்க்கறியோ கேட்கறியோ. ஏன்னா நீ செல் அப்படின்னா நீ மைக்ரோஸ்கோப்ல வச்சாதான் அடியில் நமக்கு பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி யுக்தியை, ஸ்கோப்ஸ், இந்த மாதிரி மெஷினரிஸ் வச்சு எதாவது நீ பார்க்கறியோ அதெல்லாம் என்னது, ஜடம். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது சொல்றாரு பாருங்க, சாஸ்திரேன அப்பி. சாஸ்திரத்தில் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஜடம். கர்மகாண்டமே என்னன்ட்டார் இப்போ, ஜடம். அப்போ சாஸ்திரத்தில் என்னென்ன சொல்லி இருக்குது, எல்லாமே ஜடம் சொல்றக்கு. இப்ப கர்மகாண்டத்தில் எடுங்க, 7 up 13 லோக்கங்கள் சில சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோம். 7 up 7 down லோக்கங்கள் ஜடம். புண்ணியம் ஜடம். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களுங்க. புண்ணியம் எங்க சொல்லப்பட்டிருக்கு, புண்ணியம்ங்கிற விஷயம் அந்த வேர்டு எங்க இருக்கு, இது வேர்ட் ஃப்ரம் பகவான். அது எங்க இருக்குது, கர்மகாண்டத்தில் இருக்குது. அது புண்ணியம் ஜடம், பாப்பம் ஜடம். ஜடம்ங்கிறத விட பஞ்சபூதேன கிருதம் வேணா எடுத்துக்கலாம் நீங்க. புண்ணியம் ஜடம், பாப்பம் என்ன ஜடம், சொர்க்கம் என்ன ஜடம், நரகம் என்ன ஜடம், சஞ்சித கர்மம் என்ன ஜடம், ஆகாமி கர்மம் என்ன ஜடம், பிராரப்தம் என்ன ஜடம், பூர்வ ஜென்மம் என்ன, இந்த வேர்டெல்லாம் ஜடம், புனர்ஜென்மம் என்ன ஜடம். எல்லாமே என்னதான், தேவதைகள், எல்லா தேவதைகளுடைய சரீரம் என்னது, இந்திரனோட சரீரம், வருணனுடைய சரீரம், தேவதா எல்லாம் என்னது ஜடம். இது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா தேவதைகளுடைய சரீரமும் பஞ்சபூதேன கிருதம். அது எக்ஸால்டட் புண்ணியம் பண்ணவங்க அவங்க எல்லாம். தட் டிஃபரன்ஸ். தேவதாக்கு நமக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. வி கேனாட் ஈக்குவல். நம்மளுடைய மனிதர்களையும் நாம தேவர்களையும் ஈக்குவலாம் பண்ண முடியாதுங்க. அவர்களுடைய சரீரத்தை பாருங்க, அது நம்மளை கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் அவர் என்னங்கிறாரு, கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும். அப்ப தேவதை விஷயங்கள் எங்கேயும் பேசியிருக்கா,
தேவதா விஷயம்ல எங்க பேசப்பட்டிருக்கு? இந்திரனுக்கு இதை நீ ஹவிஸ் கொடு, அவர் பிரீத்தி அடைவாரு. வருணனுக்கு நீ மழை இல்லைனா இதை சேன் பண்ணு, இப்படி ஹோமம் பண்ணு. இதெல்லாம் என்னது? நீங்க ஹோமம் பண்றது என்னது? ஜடம். மந்திரங்கள் என்னது? ஜடம். ஹோமம் பண்றது என்னது? ஜடம். பஞ்சபூதேன கிருதம். ஸோ எல்லாம் அது எல்லாமே புரியுற கதை சொல்லிட்டே வர. இப்ப நீ கனவு காங்குறீங்க, ஜடம். பஞ்சபூதேன கிருதம். எதுல இருந்து வருது? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யுவர் சூக்ஷ்ம பாடி. இட் இஸ் ஜடம். எல்லாமே என்னது? ஜடம். அதான் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஏகாதச இந்திரியைகி. நீ எதை பார்க்கறியோ கேட்கறியோ, அல்லது யுக்தியா, யுக்தி மூலியம், எல்லாம் திருதியா யுக்தியா போடாது, யுக்தியின் மூலியமாக நீ எதை கண்டுபிடிக்கிறியோ பார்க்கறியோ, நேஷனல் என்ன நோபல் பிரைஸ் வாங்குறியோ, எந்த விஷயத்துக்காக நோபல் பிரைஸ் வாங்கினியோ அதுவும். அடுத்தது சாஸ்திரேன கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் மந்திரம். அது என்ன இருக்குது? மந்திரங்கள் இருக்கு, ஹோமம் இருக்கு, யக்னம் இருக்கு, எல்லாமே என்னது? தேவதை. எல்லாமே என்னது? ஜடம். அடுத்த வேர்டு யாவத்து கிஞ்சித்து அவகம்யதே பவத்தோ. எதெல்லாம் நம்மால் அறியப்படுகிறது. இந்த மூன்றுல நம்மால் எதெல்லாம் அறியப்படுகிறதோ, எதெல்லாம் இருக்கிறதோ, பவயத்தின் என்னது? எதெல்லாம் அறியப்படுவதாக இருக்கிறதோ. இந்த மூன்றின் மூலியமாக நீங்க எதையெல்லாம் அறியறீங்களோ அதெல்லாம் முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஏதத்து இதம் சப்தோதிகம் ஜகத்து. இதெல்லாம் என்னது? யாவத்து கிஞ்சித்து, எதையெல்லாம் நம்மால் அறியப்படுவதாக எவையெல்லாம் நம்மால் அறியப்படுவதாக இருக்கிறதோ, பவேத்து இருக்கிறதோ, ஏத்தத்து அப்படின்னா அவை அனைத்தும். எந்த சப்தத்துக்குள்ள வருது? இந்த இடத்துல சதேவ சோமிய இதம்ங்கிற ஒரு வேர்டுல நாம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஒரு ப்ரொஃபவுண்ட் வேர்டு பாருங்க. இதம் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு சொல். இதம். அப்ப இதம் சப்தோதிதம் ஜகத்து. இதம் சப்தத்தினால் சொல்லப்படுகிற ஜகத். இதம்ங்கிற வேர்டு இப்ப என்ன ரீப்ளேஸ் பண்றாரு? ஜகத்துன்னு போட்டுக்கோ. இப்ப ஜகத்து நம்ம பார்த்தா உடனே இந்த உலகம் பார்க்கறோம். இப்ப பாத்தீங்களா? யூ ரீப்ளேஸ் தட் வேர்ட் இதம் பை த வேர்ட் ஜகத்து. இதுக்கு பேரு தான் சமஸ்கிருதத்துல என்ன வேணுங்க? ஜகத். எது? 11 இந்திரியங்கள் மூலியமாக நீ எதை பார்க்கறியோ கேட்கறியோ அது ஜகத்து. நீங்க யுக்தியின் மூலியமாக என்னென்ன லாஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்களோ அதெல்லாம் என்னது? ஜகத்து. அடுத்தது சாஸ்திர கர்மகாண்டத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு பேர் என்னது? ஜகத்து. தட் இஸ் இதம். இப்ப என்ன வேர்ட் பண்றாரு? இதம் இஸ் ஈக்குவல் டு ஜகத்து. ரெண்டும் ஒரே மீனிங் உள்ள வேர்டு. எப்ப சாஸ்திரம் இறைவன் ஜகத்துன்னு வேர்டு யூஸ் பண்ணானோ நீங்க இந்த அளவுக்கு கவர் பண்ணி அந்த சென்டென்ஸை புரிச்சுக்கணும். இவ்வளவு விஷயங்களை ஏன்னா ஜகத்துனா உலகம், நான் வேறு உலகம் வேறு அப்படி இல்லை. எல்லாத்தையும் கவர் பண்ணாதான் அந்த வேர்டுக்கு பேரு இதம் இஸ் ஈக்குவல் டு ஜகத்து. அடுத்தது 19வது ஸ்லோகம். இன்னும் அந்த இதம் சப்தமே இதுல விளக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஏக்கமேவ அத்விதீய விளக்கத்துக்கு போறாரு. இப்ப இந்த ஸ்லோகம் எந்த வேர்டுக்கு விளக்கம் தான் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? எடுத்துன்னு பாருங்க. இதம். சோ இங்கேயும் இதம் சப்தத்துடைய விளக்கம் வருது. இதம் சர்வம் புரா சிஷ்டேஹே ஏக்கம் ஏவ அத்விதீயகம் சதே வா சி நாமரூபே நாஸ்தாபித்யாரு நேர்மச்ச. பிரித்து சொல்றேன். இதம் சர்வம். இங்க என்ன சொல்றாருன்னா இதம் சர்வம். இதம்னா இப்ப என்ன வேர்டு போடுறாரு? ஜகத்துன்னு போட்டாரு. இப்ப என்ன போடுறாரு? சர்வம். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சர்வம்ங்கிற வேர்டு வந்ததோ அதெல்லாம் என்னது? இது எல்லாம். சிஷ்டேகே புரா. சிஷ்டேகே புரா அப்படி மாத்தி எழுதிக்கலாம். அங்க சிஷ்டேகே அந்த ரேவ் எப்படி பிரிக்கணும்? ரேப்பா சந்தி. அப்ப சிஷ்டேகே அப்படின்னா சிஷ்டிக்கு புறா முன்பு. சிஷ்டேகேனா சிஷ்டிக்கு, புறா முன்பு. இப்ப எல்லாம் வியக்தமாயி கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்திருக்குது இந்த உலகம். அதுக்கு முன்னால புறா எப்படி இருந்தது? இது யார்தான் சொல்ல முடியும்?
இறைவன் மட்டும்தான் சொல்ல முடியும். எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. எப்ப அவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வரலினா, இந்த சிருஷ்டி முடிகிற வரைக்கும் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாமே தவிர, சிருஷ்டிக்கு முன்னால இது எப்படி இருந்ததுன்னுலாம் நாட் அட் ஆல் பாசிபிள். ஒன்லி குவாலிஃபைட் பர்சன். ஏன்னா உலகத்தை படைச்சவர்னாலதான் சொல்ல முடியும் இது சிருஷ்டிக்கு முன்னால எப்படி இருந்தது. சிருஷ்டி அப்ப எப்படி இருக்குது நம்ம பாக்குறது பாதி தான் பாக்குறோம், என்ன பாதி பார்க்கல. சிருஷ்டிக்கு அப்புறம் என்ன ஆக போகுது யாருனாலதான் சொல்ல முடியும், இறைவனால மட்டும்தான் சொல்ல முடியும். இதுதான் gives ஸ்ரத்தா towards பகவான். அது இருந்தா தான் நம்ம நம்ப முடியும். அந்த ஸ்ரத்தைங்கிற இல்லாதனாலதான் அவங்க இன்னும் சயின்டிஸ்ட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு, இதம் சர்வம் சிருஷ்டி. இது வித்யாரண்ய முனி கூறினாலும் இது அவருடைய மூளையிலிருந்து வந்ததல்ல. சாஸ்திரத்தில், கர்மகாண்டத்தில், ஞான காண்டத்தில், சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அவர் என்ன பண்றாரு, இங்க ரிலேட் பண்ணி கொடுக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கணும். இதம் சர்வம் சிருஷ்டேகே புறா. இப்ப நீங்க பாக்குற இதம்ங்கிறதுல எது கொண்டாந்தீங்க, யுக்தியினோட பாக்குறது, பந்திரியங்கள் மூலியமா பாக்குறது, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட எல்லாமே சிருஷ்டிக்கு முன்பு எப்படி இருந்துதாமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இந்திரியங்கள் மூலியமா பார்க்கறது, யுக்தியின் மூலியமாக கண்டுபிடிச்சு பார்க்கறது, சாஸ்திரத்தின் மூலியமாக பார்க்கறது, எல்லாமே அறிவது, சாஸ்திரத்தின் மூலமா அறிவது, அது எல்லாமே எப்படி இருந்ததாமா, ஏக்கம் ஏவ அத்விதீய. அடுத்த வேர்டுக்கு வராரு. இதம்ங்கிற சப்தம் எப்படி இருந்தது, சிருஷ்டிக்கு முன்பு எப்படி இருந்தது, எல்லாமே ஏக்கம் ஏவ அத்விதீயம். ஏக்கம் ஒன்றாக, ஏவ மட்டுமே. ஏக்கம்னா ஒன்றாக, ஏவ அப்படின்னா அது மட்டுமேன்னு அர்த்தம். அத்விதீயம்னா இரண்டற்ற ஒன்றாக. ஃபர்ஸ்ட் ஏக்கம் போட்டாரு, அப்புறம் இரண்டற்ற ஒன்றாக. இந்த 3 வேர்டு இப்ப விளக்கம் பார்க்க போறோம். ஏக்கம் ஏவ அத்விதீயம். சத்தேவா. இதெல்லாம் சத்து. ஏக்கம் ஏவ அத்விதீயங்கிறது சத்து. சத்தேவ சத்தாக, பிரம்மமாக, ஆசீத்து பிரம்மமாகவே. ஏன்னா மறுபடியும் சத்தேவ வர ஒரு வேவக்கார வருது. அப்ப என்ன பண்ணும், பிரம்மமாகவே, சத் என்ற விஷயமாகவே ஆசீத்து இருந்தது. வாசம் இது எல்லாமே சிருஷ்டிக்கு முன்னால எப்படித்தான் இருந்தது, சத் ஏவ பிரம்மமாக இருந்தது. நாம ரூபே ந ஆஸ்தா. அப்ப என்ன இல்லங்க, இப்ப என்ன இருக்குது, அப்ப என்ன இல்ல, இங்க நாம ரூபே ந ஆஸ்தா. அப்ப அங்க என்ன இல்ல, நாமங்களும் பெயர்களும் ரூபங்களும் இல்லை. அஸ்த தாத்து, அது ஆஸ்தாங்கிறது இல்லை. நாமங்களும் ரூபங்களும் இருக்கவில்லை. அஸ்தாத்துக்கு இருப்பு, அப்ப இருக்கவில்லை. அப்ப என்ன இல்ல, நாமங்களும் ரூபங்களும் இருக்கவில்லை. விதை இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள மரம் இருக்கு. ஆனா விதையா இருக்கிற போது அங்க விதைக்குள்ள என்ன இல்ல, இது தண்டு, இது பூவு, இது காய், ஏதாவது இருக்குதா என்ன? அப்ப நாம ரூப மரம் விதை ஃபார்ம்ல இருக்கும்போது நாம ரூபங்கள் இல்லாத நிலையில் மரம் அந்த விதையில் இருக்கிறது. அது புரிஞ்சுக்கணும். திடீர்னு அதெல்லாம் எப்படி இருந்தது, தோன்றா நிலையில் படிச்சிருப்போம். அவ்வியக்தமாக தோன்றா நிலையில் விதைக்குள்ள என்னென்ன இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சிப்புன்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறோம். அது கம்ப்யூட்டர் உள்ள சொருகுனா தான் அது வெளிப்படுது. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது, வெளிப்படாத நிலையில் நம்ம ஸ்டோர் பண்ண விஷயங்களாக உள்ளே இருக்குது. அதை மாதிரி இது என்னது, இது இந்த உலகம் ஜெகத்துன்னு சொன்னது அனைத்தும் இதம்ங்கிற சப்தம் எது வரைக்கும் ரீச் ஆகணுமோ அது வரைக்கும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எப்படி இருந்ததுன்னு கொண்டு போகிறோம். ஏக்கம் ஏவ, அது ஒரு விளக்கம் மறுபடியும் வரப்போகுது. ந ராமரூபே ந ஆச, நாமரூபமாக அது வெளிப்படவில்லை. நாமரூபமாக ஆஸ்தாம்னா இருக்கவில்லை தான் கரெக்டா இருக்கவில்லை. இது
உடனே இவர் சொல்றாரு, வித்யாரண்யே நான் கதை விடுறேன்னு நினைச்சுக்காத, ஏன்னா இது என் சொந்த கதை, சோக கதை. நான் மெடிடேஷன்ல உட்காந்து கண்டுபிடிச்சேன், போதி மரத்துக்கடியில கண்டுபிடிச்சேன், என்ன இமயமலையில உட்காந்து கண்டுபிடிச்சேன், அப்படியா நினைச்சுக்காத. உடனே பாருங்க, இது குரு பரம்பரையினுடைய சிறப்பு. என்ன சொல்றாரு, இதி ஆருணேகே வச்சனக. என்னங்க ஆருணி? உத்தாலகர் தான் இன்னொரு பேர் ஆருணி. நமக்கு சாந்தோக்கிய உபநிஷத் படிக்கிறவங்க யார் உத்தாலகர், யார் ஸ்வேதகேத்துல கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதை படிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா யாருங்க ஆருணினா, அனதர் இன்னொரு பேர் யாருக்கு, உத்தாலகருக்கு இன்னொரு பேர் வந்து ஆருண, ஆருணேகே, அருணி. அதுதான் அந்த அருணி சப்தம் தான் அங்க ஏ ஆயிருக்குது. அருணி தான் அவரோட பேர். ஆருணேகேனா அருணியின் அல்லது உத்தாளனுடைய, அவருடைய சஷ்டிங் போது அருணேகே வருது, ஆருணிங்கிறது. ஆருணியினுடைய என்னது, வச்சக, அவருடைய வாக்கு. என்ன வேர்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம், பவதி. நாம ஆட் பண்றோம், வச்சக பவதி. இது வந்து ஆருணியின் யாரு, சாந்தோக்கிய உபனிஷத்துல வருகிற, அங்க ஆருணியாக இருந்து இறைவன் கூறுகிற வாக்கு. அப்படி தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்து அதாவது என்ன சொல்றாரு, இப்ப நம்ம கண்ணில் பார்க்குற இதம்ங்கிறது பாதி விஷயம் கண்ணுக்கு தெரியுது, பாதி விஷயம் இப்ப கண்ணுக்கு தெரியல. இப்ப ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனா சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிகிற விஷயமா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத விஷயமாக இருந்தாலும் இதுக்கு முன்னால பிரம்மமாக மட்டுமே இருந்தது அப்படிங்கும் போது ஒரு வேகா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுனா, என்ன அவர் சொல்ல வராரு இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியேஷன் அப்பா பிரம்மம் எப்படி இருந்தது நான் விளக்கமா ஒரு வேர்டு கொடுத்து டெரைவ் பண்றேன். இது லாஜிக்கல் டெரிவேஷன், எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் டெரிவேஷன் போய் ரீச் ஆக முடியும். சிருஷ்டிக்கு முன்னால என்ன இருந்தது, சிருஷ்டி அப்ப அது எப்படி இருக்குது, அந்த பிரம்ம தத்துவம் தான் இப்பவும் இருக்குது. சிருஷ்டி முடிஞ்ச காலத்திலேயே அதுதான் இருக்க போகுது. ஏங்க அப்ப நான் இத்தனை பார்க்கிறேன், இதெல்லாம் மித்தியா இருப்பு. பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதுதான். நீங்க பார்க்குற எதா இருந்தாலும் எதை என்ன பண்ணியிருக்குது, இன்னொன்னை சார்ந்து இருக்கிறது, அது மித்தியா கேட்டகரி. அப்போ இருப்புக்கும், அதாவது சிருஷ்டிக்கு முன் அது எப்படி இருந்தது, சிருஷ்டியப்பா எப்படி இருக்குது. ஏன்னா நாம சிருஷ்டியப்பா எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் சிருஷ்டிக்கு முன்னால என்ன இருந்து நம்மளால யூகிக்க முடியும் இல்லைங்களா. உன்னை வச்சுதான் உன்னை கண்ணுக்கே தெரியாத விஷயம் வேற, அது சிருஷ்டியப்ப எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சு சிருஷ்டிக்கு முன்னால எப்படி இருந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஜூரிங் சிருஷ்டி நான் சொல்றேன், பிரம்மம் எப்படி இருக்குது, அந்த சத்துங்கிறது எப்படி இருக்குது, சகுண சத்தா அஸ்தி. எப்படி இருக்குது, சகுண சத்தா. அந்த சத்துங்கிறது எப்படி இருக்குது, குணத்துடன் சேர்ந்ததாக இருக்கிறது. சகுண வித் குணா. சான இந்த இடத்துல என்ன, சகதாங்க சா. சகுண சத்தா அஸ்தி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஃபார்ம் சோபாதிக்க சத்தா அஸ்தி. எல்லாம் சினானிம்ஸ் மாதிரி தான், ஆனா டிஃப்ரெண்ட் லெவல்ல திங்க் பண்ணி நம்ம புரிய வைக்கும். இப்ப எப்படி இருக்குது பிரம்மம், சோபாதிக்க சத்தா அஸ்தி அப்படின்னு பிரம்மம் எப்படி இருக்குது, இப்போ உபாதியுடன் சேர்ந்ததாக அந்த பிரம்ம தத்துவம் இப்பொழுது அஸ்தி. இப்ப பிரசன்ட சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே அஸ்தி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, குணத்துடன் கூடிய பிரம்மமாக இருக்கிறது. இரண்டாவது உபாதியுடன் கூடிய பிரம்மமாக இருக்கிறது. உபாதின மறந்துடக்கூடாது. எந்த ஒன்று தன்னுடைய குணத்தை இன்னொன்றின் மேல், பருகில் இருக்கிற இன்னொன்றின் மேல் ஏற்றி வைக்கிறதோ அந்த பொருளுக்கு பேரு உபாதி. செம்பருத்தித உபாதி கிறிஸ்டல் மேல அதை ஏற்றி வைக்குது அருகில் இருக்கும் பொழுது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, பிரம்மம் எதோடு இருக்குதாமா, சோபாதிக்கம் அப்படின்னு என்ன, உபாதியுடன் கூடியதாக பிரம்மம் அஸ்தி. நவ் பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது அது என்னவா சொல்லலாம், இன்னொரு ஃபார்ம்ல நாம ரூப சகித சத்தா அஸ்தி. நாம ரூப
சகித நாம ரூபத்துடன் கூடியதாக சத்தா அஸ்தி. நாம ரூபா, நீங்க எதை பார்த்தாலும் என்ன தெரியுது? ஒரு நாமம், ஒரு ரூபம். நாம ரூபத்துடன் கூடியதாக இப்ப எப்படி இருக்குது? அந்த சத்து அஸ்தி, அந்த பிரம்ம தத்துவம் இப்ப எப்படி இருக்குது? சகுண சத்தா அஸ்தி, சோபாதிக்க சத்தா அஸ்தி, நாமரூம ரூப சகித சத்தா அஸ்தி. அப்படி மனப்பாடமா பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு முன்ன இதை வச்சு அந்த பிரம்மம் இப்படி இருக்குது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் கேனாட் பர்சீவ். அதுக்கு என்ன பண்றது? இட்ஸ் அன்பார்ச்சுனேட் ஒன்லி. அவ்வளோ ஒரு பிரம்ம தத்துவம் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். என்னால் அதை பார்க்க முடியல. ஐ கேனாட் பெர்சீவ் த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். பிரம்ம தத்துவம் இஸ் அ பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். ஐ கேனாட் பெர்சீவ். இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஓகே, இப்போ இப்படி இருக்குது பிரம்ம தத்துவம். இப்போ இப்படி இருக்குது, என்னால் பெர்சீவ் பண்ண முடியலினாலும் யூகித்து சாஸ்திரம் சொல்றதை வச்சு நான் என்ன எப்படி இருக்குது? அந்த பிரம்மம்னு ஒன்று இருக்குது. சரி, ஓகே. அது சிருஷ்டிக்கு முன்னால எப்படி இருந்தது? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போடணும். ஃபர்ஸ்ட் சொன்னது நிர்குண சத்தா முன்னாடி ஆசீத்து அப்படின்னு. என்ன பாஸ்ட் டென்ஸ்? முன்னால எப்படி இருந்தது? நிர்குண பிரம்மமாக சத்தா ஆசீத்து. இந்த குணமற்ற பிரம்மமாக, குணத்துடன் சேராத பிரம்மமாக அது இருந்தது. அடுத்து என்னது? சோபாதிக்கிறதுக்கு ஆப்போசிட்டு நிரூபாதிக்க சத்தா ஆசீத்து. உபாதியுடன் சேராத பிரம்மமாக அது இருந்தது. நிரூபாதிக்க சத்தா ஆசீத்து. அடுத்தது நாம ரூப ரஹித, நாம ரூபங்கள் இல்லாத சத்தாக ஆசீத்து. இப்ப எப்படி இருக்குது அந்த பிரம்மம்? முதல்ல எப்படி இருந்தது? எது இல்லை? அதுக்கு குணத்துடன் கூடியதாகவோ உபாதியுடன் கூடியதாகவோ நாமரூபங்கள் கூடியதாக அது இல்லை. இப்ப எப்படி இருக்குது? குணத்துடன் கூடியதாக, உபாதியுடன் கூடியதாக, நாமரூபத்துடன் கூடியதாக இருக்கிறது. இதத்தான் பேதமற்றதாக இருக்கு. இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இப்படி அது பேதமற்றதாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்குள்ள என்ன இல்லைங்கிறாரு? பேதம், வேறுபாடு அற்றதாக இருக்கிறது. வேறுபாடுன்னா என்ன? தேர் ஆர் 3 types of differences. இப்போ ஒண்ணுக்கு என்ன பண்ணிருக்கோம் நம்ம? இப்போ வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? அந்த வேறுபாட்டை சாஸ்திரம் 3ஆ பிரிக்கும். வேறுபாடு அப்படின்னா சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம். சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம். இப்ப நம்ம அவரை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக வேறுபாடுன்னா என்ன, அது எப்படி இருக்குது இந்த உலகத்துல. இப்ப ஒரு மரம் எடுத்துக்கலாம். ஸ்வகத பேதம் அப்படின்னா வேறுபாடு. ஒரு மரத்துக்குள்ள நம்ம வேறுபாட்டை பார்க்கறோம் இல்லையா? இதெல்லாம் இல்லாதது பிரம்மன் புரிஞ்சுக்க போறோம். சோ வேறுபாடுன்னு உள்ளது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த எந்த வேறுபாடும் எங்க இல்ல? பிரம்மனில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஒரு மரம் எடுக்கிறோம். மரத்துல எது ஸ்வகத பேதம்? மரத்துல பூங்கிறது வேற, காய்ங்கிறது வேற. மரம்னு ஒண்ணுதான் சொல்றோம். இலை என்பது வேறு, தண்டு என்பது வேறு, வேர் என்பது வேறு. இதெல்லாம் மரம் அல்ல. வேறுங்கிறது மரமாங்க? இலைங்கிறது மரமா? இதெல்லாம் புட்டுகெதர் என்ன பேர் கொடுத்துருக்கிறோம்? மரம். அப்ப மரம்னு ஒரு மரம் சொன்னாலுமே அங்க ஒருமை இருக்குதா? ஒரு மரம் சொல்றோம், அங்க ஒருமை மட்டுமா இருக்குது? ஆமாங்க, ஒரு மரம் தானே. இல்லையே, அதுக்குள்ள எத்தனை இருக்குது பிரிவுகள்? ஒன்றுங்கிற வேர்டு யூஸ் பண்றோம், ஒரு மரம்னு யூஸ் பண்றோம். ஆனா அங்க என்ன இருக்குது பாக்குறோம்? பன்மை, பேதம், வேறுபாடு. இதுக்கு பேரு ஸ்வகத பேதம் மரத்துல இருக்குது. இப்ப மரத்துல என்னென்ன பேதம் இருக்கு நம்ம பாக்குறோம். ஆச்சா, தனக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஒரு மரம் சொல்லும் போது அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஸ்வகத பேதம். அடுத்தது
சஜாத்திய பேதம். சஜாத்தியம்னா இப்போ ஒரு மரம், இப்போ ஒரு என்ன எடுக்கிறோம், சீசன் மாமரத்தை எடுத்துக்கலாம். மாமரம் என்பது மற்ற மாமரத்திலிருந்து அதே சஜாத்தி தான். இங்க ஒரு மாமரம் இருக்கு, இங்க ஒரு மாமரம் இருக்கு. ஆனா அது ஒண்ணு அல்போன்சா மரம், இன்னொன்னு சேல குண்டு. அப்படிங்கும்போது அதுக்குள்ள என்ன ஆகுது, சஜாதி தான். மாமரங்கிற ஜாதிக்குள்ள வந்துருச்சு. ஆனா 10 மரம் ஒருத்தர் வச்சிருக்காரு. 10 மரமும் 10 விதமான பழங்களை கொடுக்கக்கூடியது. சேலகுண்டு சொல்றமா இல்லையா, கிளிமூக்கு மாம்பழ மரம். சோ சஜாதி பேதம், ஒரே ஜாதி தான், மாமரம் என்கின்ற ஜாதி. ஆனா அதுக்குள்ள எத்தனை இருக்குது, பேதம். ஒரே ஜாதி தான். அங்க என்ன இருக்குது, ஜாதின்னு சொல்லும்போது ஒருமை. ஆனா உள்ள போய் பார்த்தா பேதம், பிரிவு, டிஃபரன்சஸ். அது என்னது, சஜாதி பேதம். மரத்துக்கு ஒரு மரம் சொல்லும்போது தனக்குள்ள வேறுபாடு இருக்கு. மாமரம் சொன்னாலே மற்ற மாமரங்களிலிருந்து அது தன்னை வேறுபடுத்தி காட்டுகிறது. கிளிமூக்கு மாம்பழம் போது வேறுபடுத்துக. அடுத்து 3வது வேதம், விஜாத்திய வேதம். ஒரு மாமரம் என்பது மற்ற பொருள்களிலிருந்து வேறானது. ஒரு கல் இருக்கு, மரத்திலிருந்து வேறுபட்டது. ஒரு செடி இருக்குது, மரத்திலிருந்து வேறுபட்டது. அந்த ஜாதியற்ற விஜாதி, தன்னுடைய ஜாதி தவிர மற்ற ஜாதியிலிருந்து அது வேறுபட்டது. கல் ஜாதி, கல்லுங்கிற குரூப்ல இருந்து அது வேறுபட்டது. மண்ணிலிருந்து வேறுபட்டது, மலையிலிருந்து வேறுபட்டது, மனித சரீரத்திலிருந்து வேறுபட்டது, தாவரத்திலிருந்து வேறுபட்டது, அல்லது குரங்கிலிருந்து வேறுபட்டது, பறவையிலிருந்து வேறுபட்டது. பாருங்க, பறவையிலிருந்து வேறுபட்டது இல்லைங்களா. அந்த சரீரம், மரத்தினுடைய சரீரம் பறவையிலிருந்து வேறுபட்டது, மைக்ரோப்ஸ்லிருந்து வேறுபட்டது, ஆம்பிபியன்ஸ் வேறுபட்டது, ரெப்டைல்ஸ் இருந்து வேறுபட்டது, சொல்லிக்கிட்டே போகலாம். மேமால்ஸ் இருந்து வேறுபட்டது, பேர்ட்ஸ் இருந்து வேறுபட்டது. சோ உயிர் உள்ளது கல்லு மண்ணிலிருந்து வேறுபட்டது. உயிர் உள்ள விஷயம், உயிரற்ற விஷயம், எதை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாத்திலிருந்து அது என்னது, வேறுபட்டது. ஸோ தீஸ் ஆர் த 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பேதம், வேறுபாடு. நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதில் இந்த 3 விதமான வேறுபாடுகளுடன் தான் அது இருக்கும். அதனாலதான் என்ன சொன்னோம், எல்லாமே என்னது, வேறுபாடுடன் கூடியது. ஏன், விகாரம். இந்த வேறுபாட்டுக்கு பேர் என்ன, ஒரே வேர்டு, விகாரம். ஏன் இந்த வேறுபாடு இருக்கிறது, நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கலாம், பிறப்புள்ளது, அங்கங்களுடையது, வேறுபாடுகளுடையது, மாற்றத்திற்குடையது, அழியக்கூடியது, அனித்யம். இந்த வேறுபாட்டுங்கிறத வச்சு என்னென்ன புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா வேறுபாடுடையதுக்கு என்ன இருக்கும், அங்கங்கள் இருந்தா தாங்க மாறுபடும். அங்கங்களும் இல்லாதது ஆகாசம், அங்கங்களே கிடையாது. அது ஏதாவது மாறுது, வேறுபாடு வருது, அதுக்குள்ள பேதம் இருக்கு என்ன, இல்ல பாருங்க. சோ அங்கங்களுடைய அதுக்கு முன்னால என்ன இருக்கணும், பிறந்தது அனைத்தும், அங்கங்கள் உடையது அனைத்தும், மாற்றத்திற்குட்பட்டது அனைத்தும், வேறுபாட்டுக்கு உடையது அனைத்தும் ஒரு நாள் அழியக்கூடியது. பௌத்திகம், ஜடம், இதம், ஜகத்து. அங்கிருந்து அங்க ஜாயின் பண்ண தெரியும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு, ஜகத்தினுடைய விளக்கம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாம் இந்த பேதத்துக்கு, இதம் சப்தத்தை நம்ம என்ன பண்ணோம், ஜகத்துன்னு போட்டோமா, அதுல எத்தனை மீனிங் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம். 3 விதமா என்னென்ன அறியறியோ அது எல்லாமே அப்படி சேர்த்து புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே எதுக்கு உட்பட்டது, பேதம். எத்தனை டைப் ஆஃப் பேதம், 3 டைப்ஸ் ஆஃப் பேதம். ஸ்வகத, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆர்டர் மாற்றுறேன். ஸ்வகத, சஜாத்திய, விஜாத்திய, பேதங்களுடன் கூடியது. பேதம் இருந்துட்டாவே, அழிவுக்கு உட்பட்டதுன்னு சொன்னாவே அது பௌத்திகம். என்ன பண்ணணும், இப்ப பௌத்திகத்தோட சேர்ந்துக்கணும். பஞ்சபூதேன கிருத. இப்ப அடுத்தது 20வது ஸ்லோகம். இப்ப அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுத்தேன். அவர் மரத்தையே தான் அவர் எடுத்துக்கிறாரு. அதனால நானும் அதே எக்ஸாம்பிள் சொன்னேன். விருக்ஷஸ்ய ஸ்வகதோ பேதக புத்திர புஷ்ப பலாதிபிகே. பத்திர, நாட் புத்திர, பத்திரன் மாத்திக்கணும். என்னோட சமஸ்கிருதத்துல புத்திரன் இருக்குது. அதுல என்ன இருக்குது, பத்திரம்னா லீஃப். விருக்ஷாந்தராத் சஜாத்தியஹ விஜாத்திய ஷிலாதிதஹ. இப்ப நான் சொன்னதை தான் அப்படியே மீனிங் மட்டும் எழுதிங்கன்னா புரிஞ்சுக்கும். ஒரு மரத்தை எடுத்து வச்சு அவரு, மரம் இல்லைங்க, நீங்க எந்த ஒரு பொருள், இப்போ ஒரு பேனா விடுங்க, இதுல என்ன பேதம் இருக்கு நீங்க திங்க் பண்ணி பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு பொருளை எடுத்து இதுல என்னது
ஸ்வகத பேதம். கல்பனா வருதா ஒன்னொன்னா ஸ்வகத பேதம். அது அந்த மற்ற ரீஃபில் கம்பெனிலேருந்து இது வேற ஆனது இல்லைங்களா? இதே மாதிரி ரீஃபில் எத்தனையோ இருக்கிற பேனா இருக்கு, அதுலேருந்து இது சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம். விஜாத்தின்னு வேற ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த செல்போன்லேருந்து இது மாறுபட்டது. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் எந்த பொருள் எடுத்தீங்கன்னாலும் இருக்கும். உங்க உடம்பு எடுங்க இருக்கும். அப்ப பேதம் இருக்கிறதெல்லாம் என்னது? அவர் என்ன சொல்லிட்டாரு? இதம் சப்தம் ஜகத்து பஞ்சபூத்தேன கிருத்தம். அந்த 5 பூதங்களிலிருந்து எது உருவாச்சோ அதெல்லாம் இந்த தன்மையுடன் இருக்கும். என்ன தன்மை? பேதத்தன்மை, வேறுபாடுகளுடன் இருக்கும். விருக்ஷஸ்ய மரத்தினுடைய ஸ்வகத பேதக. என்னென்ன பேதம்? பத்திரம், புஷ்பம், பல ஆதிபி. அதுக்குள்ள என்னென்ன வேறுபாடு இருக்குது? பத்திரம்னா இலை, புஷ்பம்னா பூ, பழம்னா பழம். ஆதி போட்டார். அது நிறைய டிஃபரன்ஸ் ஏதோ 3 போட்டு புரிய வச்சிட்டார். ஆதிபிகி மரத்தில் இலை, பூ, பழம் முதலிய பேதங்கள் இருப்பது. அந்த பேதத்துக்கு பேர் என்ன? ஸ்வகத பேதக. மரம் ஸ்வகத பேதத்துடன் இருக்கிறது. அடுத்தது விருக்ஷாந்தராத்து சஜாத்திய பேதக. மற்றொரு அந்த ஜாதியின் மற்றொரு மரத்திடமிருந்து அந்த அதாவது விருக்ஷாந்தராத்து, அதாவது இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் அனதர் ட்ரீ, மற்றொரு மரத்தினுடைய நிலையில் நின்று பார்க்கும் பொழுது, இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் அனதர் ட்ரீ, அதுக்கு பேர் என்ன? சஜாத்தியக. ஒரு மாமரம், அதுல ஒன்னு குண்டு இன்னொன்னு கிளிமூக்குன்னு வச்சுக்கோங்க. குண்டு மரத்தை பார்க்கும்போது கிளிமூக்கு மரத்திலிருந்து அது வேறுபட்டது. அதான் சொல்றாரு விருக்ஷாந்தராத்து சஜாத்திய. ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கலாம், பேதக. அங்க அது இல்லை. சஜாத்திய பேதக. இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் அனதர் ட்ரீ, அதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? சஜாத்திய பேதம். அடுத்தது ஷிலாதிபிகி. ஷில்னா கல்லு. கல்லினுடைய ஸ்டாண்ட் விஜாத்தி. ஒரு கல்லினோட ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது மரம் என்பது வேறு. விஜாத்திய பேதம். அங்க பேதம் இருக்கா? இல்லை. அங்கேயும் பேதம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 3 விதமான பேதம். ஃபர்ஸ்ட் ஸ்வகத பேதக அங்கேயே கொடுத்துட்டாங்க. அந்த பேதகங்கிற வேர்டு எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கணும். ஸ்வகத பேதக போட்டுக்கணும். அடுத்து சஜாத்திய நாம் ஆட் பண்ணிக்கணும், பேதக. அதே மாதிரி விஜாத்திய வேர்டுக்கு அப்புறமா நீங்க பேதக போட்டுக்கணும். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பேதக. எதை வச்சு? இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் மற்ற கல், அனிமல்கள், தாவர செடி கொடிகள் இருந்து இது வேறுபட்டதுங்கிறது விஜாத்திய பேதம். அதனோட ஜாதிக்குள்ள வர்ற வித்தியாசம் சஜாத்திய பேதம். அது உடம்புக்குள்ள வர்ற பேதம் ஸ்வகத பேதம். எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலு? பேதக சந்தினோட நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது கடைசி அந்த ஸ்லோகத்துல ச சந்தி இப்படி இருக்கிறது. சந்தினா இருக்கின்றன, ப்ளூரல் சந்தி. அஸ்தினோட ப்ளூரல் தான் சந்தி. இப்ப அடுத்தது ஒரு முக்கியமான ஸ்லோகம். அது எப்படி, அதாவது ஏக்கம். இப்ப என்ன பண்ணுனாங்க, இதான் லாஜிக் சொன்னார். அதாவது என்ன வேர்டு பார்க்குறோம்? ஏக்கம், ஏவ, அத்விதீயம். இந்த 3 வேர்டு இருந்தா இங்க என்ன 3 பேதம் படிச்சோமா? 3ஐயும் கோரிலேட் பண்ணணும். ஏக்கம்ங்கிறது எதை குறிக்குது? அழகா இவர் கொடுக்குறாரு. உங்களுக்கு புரிய வச்சுட்டு நான் ஸ்லோகத்துக்கு போக போறேன். ஈஸியா புரியறக்கா சொல்றேன். ஏக்கம் என்னென்ன வேர்டு வருது? ஏக்கம், ஏவ, அத்விதீயம். சாந்தோக்கிய உபநிஷத்துல வர்றது இங்க 2 ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்துக்கு முன்னால் கொடுத்தாரு. ஏக்கம், ஏவ, அத்விதீயம். இப்ப 3 விதமான பேதங்கள் பார்த்திருக்கோம். இங்க 3 வேர்டு, ஏக்கம், ஏவ, அத்விதீயம். இங்க என்ன பார்த்தோம்? ஸ்வகத பேதம், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம். அந்த ஏக்கம்ங்கிற வேர்டு எதை குறிக்குது? ஸ்வகத பேதத்தை குறிக்கிறது. இந்த ஜகத்து முன்னால எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ முன்னால எப்படி இருந்தது? பேதமற்றதாக. என்ன பேதம்? ஏக்கம், ஸ்வகத பேதமா, பேதமற்று. அடுத்தது ஏவ,
சஜாத்திய பேத எழுதிக்க. அது எப்படி நான் ரிலேட் பண்ணி காமிக்கிறேன். ஏவங்கிறது சஜாத்திய பேத ரகிதம்ங்கிற வேர்டுக்கு என்ன வேர்டு சாஸ்திரம் போட்டிருக்கு? ஏவா. அடுத்து அத்வைதம் அப்படிங்கிற வேர்டுக்கு விஜாத்திய பேத ரகிதக. ஸோ ஏக்கம்ங்கிறது ஸ்வகத பேத ரகிதக மீனிங். ஏவங்கிற வேர்டுக்கு சஜாத்திய பேத ரகிதக. அத்வைதங்கிறதுக்கு விஜாத்திய பேத ரகிதக. இதத்தான் சாஸ்திரத்துல சொல்லுது. இப்ப பிரம்மன்ல எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏக்கம்ங்கிற வேர்டு சொகத பேத ரகிதம்னு என்ன புரிஞ்சுக்கணும்? பிரம்மனில் நோ பார்ட்ஸ், அங்கங்கள் என்பது பிரம்மனுக்கு கிடையாது. வாட் we have to understand. ஏன்னா என்னென்னு மேட்ச் பண்ணிட்டா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏக்கம் சொல்லும் போது சொகத பேதம் இல்லைன்னு சொல்லும் போது பிரம்மனுக்குள்ள என்ன கிடையாது? அந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் சத்வஸ்துவில் நோ பார்ட்ஸ், அங்கங்கள் பிரம்மனுக்கு கிடையாது. பிரம்மனுக்கு கை, பிரம்மனுக்கு கால். ஏன்னா உடனே பிரம்மம்னா தேவதை இறைவன். முருகருக்கு கை இருக்கு, முருகருக்கு கால் இருக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. விநாயகருக்கு கை இருக்கு, தொந்தி இருக்கு, குண்டு குள்ளனே கொல்ல பாட்டு பாடி என்ஜாய் பண்றது இட்ஸ் டிஃபரெண்ட். பட் பிரம்மத்துக்கு என்ன கிடையாது? கை, கால், வயிறு, துந்திக்கை, அதெல்லாம் பிரம்மனுக்கு கிடையாது. நோ பார்ட்ஸ் இன் பிரம்மன். பிரம்மனில் அங்கங்கள் பிளவு என்பது கிடையாது. எதுல புரிஞ்சுக்கிறோம்? ஏக்கம். அதுல என்ன பேதம் கிடையாது? சொகத பேதம் இல்லைங்க போது என்ன நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பிரம்மனுக்கு கை, காலு, மூக்கு கிடையாது. அடுத்தது ஏவ அப்படின்னு என்ன அர்த்தம்? சஜாத்திய. இந்த பிரம்மனுக்குள் பெரிய பிரம்மன், சின்ன பிரம்மன், சஜாதி இன்னொரு பிரம்மன், மற்ற ஜாதி இருக்குதுன்னா பெரிய பிரம்மன், சின்ன பிரம்மன், குண்டு பிரம்மன், ஒல்லி, இதெல்லாம் என்ன கிடையாது? எந்த அதுக்கு ஏன்னா இன்னொரு பிரம்மம் இருந்தா தானே வேற பண்ணி காமிக்கிறதுக்கு. ஸோ வேற பெரிய பிரம்மன், சின்ன பிரம்மன், கருப்பு பிரம்மன், சிவப்பு பிரம்மன், கிருஷ்ணர் வந்து கருப்பா இருக்கிறாரு, ப்ளூ கலர் இருக்கிறாருங்கிற மாதிரி இங்கெல்லாம் என்ன கிடையாது? நோ கலர் டிஃபரன்ஸ், நோ சைஸ் டிஃபரன்ஸ். இந்த ஜாதி இப்படி இருக்குது, இந்த பிரம்மனிடமிருந்து இன்னொரு ஜாதி பிரம்மம் இருக்குது, அதிலிருந்து இந்த அந்த மாதிரி கிடையாது. சஜாத்திய பேதம் என்பதும் கிடையாதுன்னா அது வித்தவுட் நோ அட்ஜெக்டிவ், வித்தவுட் அட்ஜெக்டிவ். அடுத்தது அத்வைதம். என்ன சொன்ன? விஜாத்திய. இப்பதான் வந்து மாட்டும். இன்னொரு புறம் என்ன சொன்னா? கல்லிலிருந்து மரம் வேறுபட்டது, பறவைகளிலிருந்து மரம் வேறுபட்டது சொன்னமா இல்லையா? அதிலிருந்து இது வேறுபட்டது, கல்லிலிருந்து வேறுபட்டது, பறவைகளிலிருந்து வேறுபட்டது, மிருகங்களிலிருந்து வேறுபட்டது, இப்படி சொல்லிட்டே வந்தோம்ல. ஆம்பிபியன்ஸ் இருந்து வேறுபட்டது, ரெப்டைல்ஸ் இருந்து வேறுபட்டது, மெமால்ஸ் இருந்து வேறுபட்டது, இப்படியே சொன்ன பாத்தீங்களா? இந்த மாதிரி இதுக்கு அடுத்தது ஒண்ணு இல்லாததுனால அதிலிருந்து வேறுபட்டது நம்மளால சொல்ல முடியாது. அந்த எக்ஸிஸ்டன்ஸை தவிர, இருப்பு ஒன்றை தவிர வேறு ஒன்றுமே இல்லாததால் என்ன சொல்ல முடியல நம்மளால? மற்றெல்லாம் இருக்குது எங்க இத்தனை, அதெல்லாம் மித்யா, காட்சி பிழை, ஏற்றி வைத்து காண்கிறோம். அந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் மேல ஏற்றி வைத்து காண்கிறோம். ஆப்பிள் ஈஸ் சொல்றோம் இல்லைங்களா? ஈஸ் தான் அந்த சத்து. அந்த ஈஸ், ஆப்பிள் ஈஸ், ஆப்பிள் இருக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த ஈஸ்னஸ் யாருக்கு சொந்தமல்ல? ஆப்பிளுக்கு சொந்தமானது அல்ல. அப்ப அந்த இருப்பின் மேல் எதை ஏற்றி வச்சு பார்க்கிறோம் நம்ம? அந்த இருப்பை ஆப்பிளாக. ஆப்பிள் ஈஸ், டேபிள் ஈஸ். அந்த ஈஸ்ங்கிறது பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் which we cannot perceive through our eyes. It is very unfortunate, no doubt in that. ஆனா உங்களுக்கு கண்ணுக்கு புரியுதோ, கண்ணுக்கு எட்டுதோ, எட்டுலியாது இருக்கிறது. இது எப்படிங்க நம்புறது? அது இருக்குதுன்னு எப்படி நம்புறது? பிரம்மம்னு ஒன்று இருக்குதுன்னு எப்படி நம்புறது? லாஜிக்கா சாஸ்திரங்களை படித்துதான் நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். 5 இந்திரியங்களுக்கு அது எட்டாதது. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, சித்தம், எதுக்குமே அது எட்டாதது. இதுக்கு எதுவுமே எட்டலினா இல்லைன்னு சொல்லப்படாது, இல்லைன்னு சொல்லப்படாது. எனக்கு எட்டலிங்கிறக்காக இல்லைன்னு சொல்லப்படாது. இப்போ ஆட்டம் கண்ணுக்கு எட்டுதான் என்ன, ஆனால் இருக்குன்னு சொல்றமே. இப்போ பூமி தட்டையா தெரியுது, ஆனால் வட்டம்னு சொன்னா, உருண்டைன்னு சொன்னா ஏத்துக்கிறமே. கொஞ்சம் சாஞ்சிருக்குன்னு சொன்னா ஏத்துக்கிறமே.
அந்த மாதிரி அதெல்லாம் போய் நீங்கள் பார்த்தா நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அது 23 டிகிரி சாஞ்சிருக்குது, அது தன்னையும் சுற்றுது, உலகத்தையும் சூரியனையும் சுற்றி வருது. அது மாதிரி இதுக்கு என்ன இருக்குது? லாஜிக் இருக்குது. உள்ளே வந்து படித்தா we can get logic. we can மைக்ரோஸ்கோப்பு டெலஸ்கோப் வச்சாலும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன சொல்ல வருது? அதுக்கு இப்போ என்ன 3 பேதம் என்ன? ஏக்கம்ங்கிற வேர்டு என்னது? பிரம்மனுக்குள் அங்கங்கள் கிடையாது. அது தன்னுடைய ஒரு ஜாதியிலிருந்து இது வேறுபட்டது. ஏன்னா ஜாதி அங்கே இருக்கிறது ஒன்றுங்கும் போது அங்கே வேற ஜாதிங்கிறது கிடையாது, அதிலிருந்து இது வேறுபட்டது கிடையாது. அடுத்தது அத்வைதம்னா அதை தவிர இங்க வேறு ஒன்றும் கிடையாது. விஜாத்திய பேதக. இப்போ மீனிங் எழுதிக்கலாம். ததா சத்வஸ்துனக பேதத்ரயம் பிராப்தம் நிவாரியதே ஐக்கியாவதாரண துவைத பிரதி பிரதிஷேதௌ ஸ்திரிபிஹி கிரமாத். த்ரிபிஹி அது அன்வயம் பண்ணி சொல்றேன். ததா அதை போல. எப்படி? இங்க வந்து ஸ்லோகத்துல மரத்தை போலன்னு அர்த்தம். சத்வஸ்துனஹா சத்வஸ்துவிற்கு சஷ்டி பிராப்தம் பேதத்ரயம். கீழே வந்து நிவாரியத்தை நெகேட்டட் அந்த வேர்டு எழுதிக்கிறேன். பிராப்தம்னா உடனே அடையப்பட்டதுன்னு நினச்சக்கூடாது. நிவாரியத்தே பேதத்ரயம் 3 types ஆஃப் பேதம். பிராப்தம்னா சம்பவிக்கக்கூடிய 3 types ஆஃப் பேதம். கீழே என்ன பண்ணியிருக்கோம்? நெகேட்டட் ஆக பண்றோம். 3 மற்ற விஷயங்கள் எப்படி மரத்தில் சம்பவித்த 3 டைப் ஆஃப் பேதங்களை இங்க என்ன பண்றோம்? நாம நெகேட் பண்றோம். நிவாரியத்தே. எப்படி? என்னென்ன வேர்டுங்கிற இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதை தான். ஏக்கம்ங்கிறது எது? ஐக்கிய அவதாரய அவதாரண துவைத பிரதிஷேதைஹி த்ரிபிஹி கிரமாத். கிரமாத் என்னது? முறையே. அப்ப ஏக்கம்ங்கிறது ஐக்கியம் தான். என்ன ஆயிருக்கு? அங்க விருத்தி எடுத்து ஏக்கம் தான் ஐக்கியம் ஆயிருக்கு. அப்போ ஏக்கம் என்பது முறையேன்னு போட்டாரு. முறையேன்னா ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கணும்? ஸ்வகத பேதம். ஸோ ஐக்கியம்ங்கிற வேர்டு எதை நிவாரியத்தே, அந்த நிவாரியத்தை போட்டுக்கிட்டே வரணும். ஐக்கியம்ங்கிற வேர்டு தட் இஸ் ஏக்கம்ங்கிற வேர்டு, நாட் ஐக்கியம். ஏக்கம் அங்கே விருத்தி எடுத்திருக்கு. ஏக்கம். ஏக்கம்ங்கிற வேர்டு எதை குறிக்குது? எதை அடுத்தது அவதாரின புரிஞ்சு. அதாவது ரெண்டாவது துவைதம். ஐக்கிய ஏக்கம்ங்கிற வேர்டு ஸ்வகத பேதத்தையும் நாம் அதை எழுதிக்கிறேன். நாங்கள் வந்து என்ன சொல்லிட்டேன்? கிரமாத்து முறை என்ன சொல்லுது? முறையே தடுக்கப்படுகிறது அப்படின்னு வரும். என்ன முறை? ஐக்கியம்ங்கிற வேர்டு ஸ்வகத பேதம், ஏவங்கிற வேர்டு சஜாத்திய பேதம், அத்வைதுங்கிற வேர்டு விஜாத்திய பேதம். அப்படின்னா ஐக்கியத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த 3 வேர்டுக்கு அவர் ஒரே ஒரு வேர்டு போட்டாரு. புரிஞ்சுதா? ஐக்கியம் தனியா, ஏவ தனியா, அத்விதீயங்கிற வேர்டு போடல. என்ன எதை மட்டும் விட்டுட்டாரு? ஏக்கம்ங்கிற வேர்டை மட்டும் போட்டுட்டு மற்ற ரெண்டையும் நம்மளை ஃபில் பண்ணிக்க சொல்றாரு. தட் இஸ் வித்யாரண்ய முனி. அப்ப ஏக்கம் 3 வரிசை எழுதிக்கணும்னு அர்த்தம். ஏக்கம் ஏவ அத்விதீயம் எழுதிக்கணும். அத எப்படி அவதாரணம் புரிஞ்சுக்கணும்? துவைத பிரதிநிஷேதைஹி ஆர்டர் திரிபிகி. என்ன துவைதத்தை கொண்டு வரது? எது பேதம்? ஆர்டரை போடுங்க. துவைதத்தை கொண்டு வர பிரதிஷேதைகளை நெகேட் பண்றது. எதை நெகேட் பண்ணுங்க? திரிபிகி. என்ன அந்த திரிபிகிங்கிறது? என்னது? சொகத சஜாத்திய விஜாத்திய. இந்த திரிபிகிங்கிறது ப்ரோனவுன். நீங்க பாருங்க, இங்க சொகத பேரங்கூட போடவே இல்லை ஒரு வேர்டு, திரிபிகின்ட்டாரு. சோ அட்வான்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட், ஒன்லி கேன் கிவ் எக்ஸ்பிளனேஷன் டு திஸ் நான் நினைக்கிறேன். சான்ஸ்கிரிட்டும் தெரிஞ்சிருக்கணும், அதில் ஒரு ப்ரொஃபவுண்ட் மீனிங் எடுக்க தெரியும். ஏன்னா வெறும் திரிபிகிங்கிறாரு. ஏக்கம் ஏவ அத்விதீயம். இந்த பக்கம் என்னது? ஸ்வகத சஜாத்திய விஜா திரிபிகி கிரமாத்து நிவாரியத்தே. இந்த 3 வார்த்தைகளால் அந்த 3 வார்த்தைகளும் நெகேட் ஆகப்படுகிறது.
எந்த 3 வார்த்தைகளால் எந்த 3 வார்த்தைகள் நெகேட் ஆகுது? அதை தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், குழம்பிக்காதீங்க. ஏக்கம்ங்கிற வேர்டு ஸ்வகத பேதத்தை நெகேட் பண்ணுது, ஏவம்ங்கிற வேர்டு சஜாத்திய பேதம்ங்கிறத நெகேட் பண்ணுது, அத்வைதம்ங்கிறது விஜாத்திய பேதத்தை நெகேட் செய்கிறது. இந்த அளவுக்கு இந்த ஸ்லோகம் புரிந்தால் போதும். ஏன்னா அங்கே ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி தான், ஏன்னா ஏன் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகம் எழுதும்போது அந்த ஒவ்வொரு லெட்டரையும் குறைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த மீட்டருக்குள்ளே கொண்டு வரக்காக நிறைய ப்ரொஃபவுண்ட் மீனிங்கை வச்சு நப்புறக்காக அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திரிபிகி, அது பாருங்க, கிரமாத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? முறையே. என்ன முறை? இதுக்கு முறை தெரியணும், அதுக்கு முறை தெரியணும். இதுக்கு எப்படி சொல்லணும்? ஏக்கம் ஏவ அத்வீதியம்ங்கிறது ஒரு முறை, அதில் மாற்றக்கூடாது. அதே மாதிரி அந்த பக்கம் என்ன போட தெரியணும்? சஜாத்திய ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய, இதுதான் கிரமாத்து. அப்புறம் என்ன பண்ண? மூணைய நேராக கோடு போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.